திருவாவண்ணம் அருளும் உண்ணாமலை விழாய அண்ணாமலை பெருமானுக்கு திருச்சிற்றம்பலம். ஆசிரியர் திருமாய் கிடந்தேகுக ஓம் சிவத்திரத்திரமாய் விரைந்தோடுக சிவத்திருவடிவாய் சூழ்ந்து காக்க ஓம் எந்திசை காவலர்களே வேள்வி சாலையை சூழ்ந்து காத்தருக ஓம் வாக்கீஸ்வரனை போற்றி ஓம் வாக்கீஸ்வரியை போற்றி ஓம் சிவாக்னிநாதனை போற்றி சிவாக்னியின் திருவுருவேந்திருக ஓம் சிவாக்னியேந்திருக 16 சடங்குகளை சிவாக்னிக்கு செய்ததாக நினைத்து ஆசிரியர் பாவித்து சிவாய நம என்று ஆகுதி வழங்க வேண்டியது. ஓம் சிவாய நம 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 ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் ஆதாரத்தேந்திரகம் பஞ்சபாதமேந்திரகம் வரபாதமேந்திரக ஓம் சிவாதமேந்திரகம் யோகாதமேந்திரகம் பத்பாதமேந்திரக ஓம் விபலாதமேந்திரகம் சூரியமண்டலமேந்திரகம் சந்திரமண்டலமேந்திரகம் இச்சாதிக்குமண்டலமேந்திரக ஓம் அருந்தரே சிவஞான சுந்தரே மணாருகம் பலப்புத்த பெருமானின் ஆதனமே எழுந்து அருளுக. ஓம் அருந்தரே அத்திரமாய் எழுந்துக என்னுடற்கு எட்டால் எல்லார் கழுவிற்கு பெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் இளம்பொழியாய் எண்ணிறைந்து எங்களை இல்லாதானே பெருக்கு கொல்லா இணையே புகழமாறு ஒட்டறியே உள்ளாகி பூடாய் குழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா லிங்கையும் காவல் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டித்து வீடுற்றேன் உயரில் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டவற்றே மெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி வெளிர்கின்றமை குடரே மெய்ஞானம் இல்லாதே நின்ற பெருமானே அஞ்ஞானம் தன்னை அல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அறுவது எல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை குவிப்பாய் குறிப்பி நாட்டத்தில் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்களிய மறையோனே கலந்தவால் அண்ணலுடைய நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கள் ஓர் ஐகுடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் கல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் மறுக்கையிட்டால் எட்டி புறம் தோல்வோத்தெங்கும் புழுவெடுத்து மூடி மலம் தோறும் 9 வாயி குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சளையை செய்ய விலங்கு வளர்த்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உருவம் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிரந்தம் மேல் வந்தருடைய நிர்கணங்கள் காட்டி நாயில் கடையாய் இறந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாதற்ற ஜோதியே வளர்ந்த மலர்ந்துடனே தேசனே தேனா நமுதே சிவபுரனே மாதமாம்ப கருத்து மாறிக்கும் மாறியனே நேச அருள் குறித்து நெஞ்சில் வஞ்சம் என பேராது நின்ற பெருங்கருணை வேளானே ஆரா அமுதே அளவிலா வெம்மானே ஓராதார் உள்ளத்து உரைக்கும் பொறியானே நீராய் உருத்து என் அருளாய்த்தானே இன்பமும் துன்பமும் புரிதானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அன்பையுமாய் சோதியனே துருவே போன்றா பெருமையே ஆதியனே அன்பன் அழுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எங்களை பெருமானே கூட்டமையானத்தால் உணர்வாம் நம்மளுக்கு நோக்கைய நோக்கே நுணுக்கையவன் உணர்வே போக்கும் வர உணர்வு இல்லா புண்ணியமே காக்கும் என் காவலனே நான் வரிய வேலொழியே ஆட்கின்ற வெள்ளவே அத்தா மிக்காயின்ற தோற்ற சுடருயாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் கையகத்திற்கு பேரே வந்தெல்லாம் தேற்றனே தேற்றம் தெளிவே சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடப்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிற்கு வந்து விடைபெற விசாரானே கள்ளம் புலப்புறப்பை கட்டளி கவல்தானே நல்லூரில் நட்டம் பயிர்ந்தாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விடவி அறுப்பானே ஓ என்று சொல்லற் கையானே சொல்லில் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் சேர்ந்த பணிந்து எங்கள் சிவனடிக்கு பல்லோரும் சேர்ந்த பணிந்து
ஓம் திருநிலனாயே நிமிர்முந்தரையடிகள் நின்றவாரே. ஓம் அருள் தரே சிவஞான சுந்தரி உடனாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே ஆதி பரமேஸ்வரனே நிறை அபிஷேகேற்று அருளோக. ஓம் தனிவொளி தலைவனே அவதியேற்க, ஓம் உயிரொளிர் வினானே அவதியேற்க, ஓம் அவிரொளி எவளே அவதியேற்க, ஓம் உயிர் ஊரனை அவதியேற்க, ஓம் மண்வொளி முதல்வனை அவதியேற்க, ஓம் தனிவொளி தலைவன் உடனாகிய பார்வதி அவதியேற்க, உயிரொளிர் விரான் உடனாக அவதியேற்க, ஓம் அவிரொளி எவளுடனாக அங்கே அவதியேற்க, ஓம் உயிர் ஊரனாக அனாமிக அவதியேற்க, ஓம் மண்வொளி முதல்வன் உடனாகிய அம்பிகையே அபிஷேகேற்க. எட்டும் எத்தனையும் சிவபெருமானுக்கே உரித்தாருக. நம்ம புண்ணியாவஜனம் தான் பண்றோம், அதனால இங்க வளர்க்குறோம். பெரிய 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 வேலின்னு சொல்லக்கூடிய குடமுழுக்கு வேலி பார்த்தீங்கன்னா மூன்று வேலையிலையும் வளர்த்து கண்ணு நாக்கு நிறங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த உறுப்புகளை எடுத்துட்டு வந்து அதெல்லாம் இருக்கிறதா இதெல்லாம் வெளியே தந்திரம் இருக்கும். அந்த ஆசிரியர் வந்து அந்த மனசுலேயே அதை என்ன பண்ணுவார், இந்த தீயை வந்து உருவாக்குவார். உருவாக்கி அந்த தீ தான் பலம் வாய்ந்த தீயில தான் யார் உட்காருவா, சுவாமி வந்து உட்காருவா. இப்போ இங்க வந்து பிரதானமா யார் உட்காருவா, அந்த அக்னியில நாம கொடுக்கக்கூடிய பூஜையை ஏற்றுக்கிட்டு ஆபூதியை ஏற்றுக்கிட்டு மீண்டும் அந்த அக்னியில வந்து குடத்துல போய் உட்காந்துருவோம். இப்படி 4 காலம் நடக்கும். இந்த 4 காலத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, வந்து வாங்கிட்டு வந்து 3 குடத்துல போய் உட்காந்துருக்காங்க. இப்படி நம்ம பரிபூர்ணமா சக்தி ஊற்றப்பட்ட நம்ம சக்தி ஊட்டதில்லை, சக்தியை வெளிக்குணர்ந்தல் தான் சரியான வார்த்தை. அம்மாவுக்கு சக்தி ஊட்டுறதுன்றது வார்த்தையை எப்படி ஊட்ட முடியும்? சுவாமி சக்தி ஊட்ட முடியுமா? பரம்பொருளுக்கு நம்ம சக்தி கொடுக்க முடியுமா? ஒரு வைரம் இருக்கு, வைரக்கல்லு முக்கியமாக இருக்கு, அந்த தெளிவர அறுத்து அந்த வைரக்கல்லை பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த வைரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை தான் வெளியே வரும். அதான் பண்றதே தவிர அந்த பொன்னியம்மன் தான் என்னது, காவிரி தாய்க்கு பொன்னின் பேரு. காவிரி தாய்க்கு என்ன பண்ணு, அவ எங்கெங்கெல்லாம் பாயினாலும் பொன் விளையமா, அதாவது நெல்மணி விளையமா. மனுஷனுக்கு சோறு தான் முக்கியம் இல்லை, அந்த நெல்மணி வந்து அப்படி பொண்ணா விளைய வச்சிருவாளாம். அதனால பொண்ணா விளைய வைக்கிறதுனால அவ பேர் என்ன, பொன்னியம்மன். அப்படி இந்த கிராமம் செழிப்பா இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் விவசாயம், இது ஒரு காலத்துல விவசாய பூமி, விவசாயம் செழிப்பா இருக்கணும் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் பொன்னியம்மனாவே வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல விவசாயம் செழிப்பா இருக்கணும், கங்கையும் பொன்னியும் எங்கெங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் விவசாயம் என்ன பண்ணும், செழிக்கும். விவசாய ஊருன்றதுனால 2 தெய்வம், நீர் தெய்வம். ஒண்ணு வடநாட்டில் பாயக்கூடிய கங்கையை எடுத்து கிராம தெய்வம், தென்னாட்டில் பாயக்கூடிய பொன்னியை எந்த ஊருக்கு அந்த மாதிரி சிறப்பு கொஞ்சம் ஊருக்கு தான் இருக்கும். கங்கையம்மன் பொன்னியம்மன் எந்த தெய்வம், நம்ம ஆலப்பாக்கத்துக்கு அந்த சிறப்பு இருக்கு. தென்னாட்டில் ஓடக்கூடிய புனித நதியாம் பொன்னி இது எல்லை தெய்வம். வடநாட்டில் சிவபெருமானுடைய சிரசில் இருந்து கைலாயத்தில் இறங்கி பாயக்கூடிய கங்கை நமக்கு என்னது, எல்லை தெய்வம், கிராம தெய்வமாக இருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர் எது, நம்முடைய பல்லவர் குடியை சார்ந்த பல்லவ நாட்டுடைய பகுதி. இதெல்லாம் பல்லவ நாட்டுடைய பகுதி. பல்லவ மன்னன் ஆண்ட பூர்வீகமான ஊர்ல தான் எல்லை தெய்வம் இருக்கும். அந்த ஊர்ல எல்லாம் எல்லை தெய்வம் அவங்களா பார்த்து உருவாக்கி இருக்கலாமே தவிர பழைய கோயில் இருக்கிறதுனாலே அது பல்லவ மன்னர்களுடைய காலத்துக்காகவோ சோழ மன்னர்களுடைய எல்லை தெய்வம் இருக்கும். அப்பேற்பட்ட புண்ணிய மனிதனால் எல்லை தெய்வம் வாழ்த்துக்கள், அர்ச்சனை. கடல்களின் அரசே வருணா போற்றி, நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி, நீருக்கு அதிபதி நிறைவே போற்றி. ஓம் மகர வாகனம் மகிழ்ந்தாய் போற்றி, ஓம் யமுனை நதியினும் நல்லாய் போற்றி, ஓம் நருமதி நதியாய் நல்லருள் போற்றி, ஓம் சிந்து நதியின் சிறப்பே போற்றி, ஓம் காவிரி நதியாய் காப்பாய் போற்றி, ஓம் துங்கா நதி நங்காய் போற்றி, ஓம் புனிதன் சடையமர் வனிதை போற்றி, ஓம் கங்கை என்னும் மங்கை போற்றி, ஓம் ஆண் பெருணை அரசே போற்றி, ஓம்
தன் பொருணை தாயே போற்றி போற்றி. ஓம் வம் வருணி உடனாகிய வருணதேவனின் திருவடிகள் போற்றி போற்றி. தூபம் தீபம். ஓம் வருணதேவனே வாழைக்கனியும் சிவக்கனியும் தாம்பூலமும் ஏற்க. சிலம்போடு சூகம் மறந்தறியேன் தமிழோடு இவாடல் மறந்தறியேன் தலம் திங்கிலும் உன்னை மறந்தறியேன் என்னாலும் உன்னாலும் என்னாலும் மறந்தறியேன். உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தென்னாருடைய மணியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வர்ணதேவனே ஒருமுகச் சுடரொளி கண்டருடுக எத்தனையும் வர்ணதேவனுக்கே உரித்தாகுக. ஓம் வர்ணதேவா உங்களது புனிதம் மிகுந்த ஆற்றலினால் இவ்விடத்தையும் எங்களையும் பூஜைக்குரிய பொருட்களையும் புனிதமாக்கி அருளுக. ஓம் அத்தனை புனிதர்களையும் நீக்கி அருள் புரிக. வர்ணதேவா மீண்டும் குடத்தில் இருந்து அண்டத்துள் எழுந்து அருளுக. ஓம் வம் வருணி உடனாகிய வர்ணதேவனே போற்றி போற்றி. மன்னகா போற்றி போற்றி. ஓம் அத்திரம் ஆவதே ஐந்தெழுத்துமே ஓம் அத்திரம் பட்டே. பொன்னியம்மன் சன்னதிக்கு போய் பொன்னியம்மனுக்கு நீர் தெளிச்சுவாங்க. கங்கை யமுனை முதலாகிய நதிகளில் முழுகி எழுந்து சகல தீட்டுன்னு சொன்னீங்களா அதை புனிருன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சதா நினைச்சுக்கிறோம். அப்போ எல்லாரும் மக்கள் மேலேயும் தெரிஞ்சுட்டு அண்ணங்கிட்ட கூட சகல இடத்துலையும் தெரிஞ்சு வைக்கணும். அப்படியே அங்கிருந்து அப்படியே தெளிச்சு வச்சுருவாங்க. ஓம் ஹத்ரம்பட்டே பாசுபத அஸ்திரத்தால் கடிந்தே குக. சதுர்யுகத்தின் கலியுகத்தின் முற்பகுதியில் மங்களகரமான சோபகிருது ஆண்டு தட்சிணாயன உத்தராயண புண்ணியகால சித்தயோகம் ரேவதி நட்சத்திரம் சப்தமே திதி கூடிய மங்களகரமான புதன்கிழமை நாளில் அன்னப்பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெரும் குருணை வளப்பெரும் காட்சி ஒன்றினைக்கு ஒன்று நின்றவரும் தொடுகொடியின் மேற்படவிருந்த அன்னங்களில் உண்டாகிய சூரிய குடும்பத்துள் பல்வொழி காலமாய் சொண்டும் திரியும் பூமியிலே நாவலம் தேவை என்று பெயர் பெற்ற பரதக்கண்டத்தின் மேல் வழக்கத்திற்காக சிவன் உயர் கொள்கின்ற தமிழகத்தில் தொண்டைமான் பேரரசு ஆட்சி விழுந்த தொண்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஆலப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் வாழ்வில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெற்று இன்புற்று வாழ்ந்திட வேண்டி மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டினை இயற்றுகின்றோம். இறைவா இதற்கு முழுமையாக அருளுங்கள். ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய சிவ சிவ. தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் துருவகேவம் அச்சிவாதனமேழும் துருவகேவம் அரவாதனமேழும் துருவகேவம் சிம்மாதனமேழும் துருவகேவம் யோகாதனமேழும் துருவகேவம் பத்மாதனமேழும் துருவகேவம் விமலாதனமேழும் துருவகேவம் சூரிய மண்டலமேழும் துருவகேவம் சந்திர மண்டலமேழும் துருவக ஓம் அக்னி மண்டலமேழும் துருவக ஓம் சாதிக்தி மண்டலமேழும் துருவக ஓம் சித்தி புத்தி உடனாகிய மங்கள கல்யாண கணநாத பெருமான் ஆதனமே எழுந்து அருளோக. ஓம் அருள் தரு விநாயக பெருமான் திருவுருவே எழுந்து அருளோக. ஓம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் கோதியே எழுந்தருளுக. ஓம் தனிவொலி தலைவனின் மைந்தனே எழுந்தருளுக. ஓம் உயிர் ஒளிர் பிரானின் மைந்தனே எழுந்தருளுக. ஓம் அவிரொளி எவளின் மைந்தனே எழுந்தருளுக. ஓம் உமையொரே கூரனின் மைந்தனே எழுந்தருளுக. ஓம் மண்ணொலி முதல்வனின் மைந்தனே எழுந்தருளுக. ஓம்
தனி ஒளி தலைவன் உடனாகிய பார்வதி தேவியின் மைந்தனே எழுந்தருளுக ஓம் உயிர் ஒளிர் பிரானுடனாகிய கௌரி தேவியின் மைந்தனே எழுந்தருளுக ஓம் அவிரொளியவள் உடனாகிய கங்கை தேவியின் மைந்தனே எழுந்தருளுக ஓம் மண்ணொலி முதல்வன் உடனாகிய அம்பிகை தேவியின் மைந்தனே எழுந்து அருளுக ஓம் சிவத்திரு மைந்தனின் இதயமே முகமே முடியே வடிவே கண்ணே அத்திரமே எழுந்தருளுக ஓம் விநாயகப் பெருமானின் 5 கரங்களே எழுந்தருளுக 3 விழிகளே எழுந்தருளுக ஓம் பாச அங்குச அத்திரங்களே எழுந்து அருளுக ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி ஓம் ஆற்றமிகு அன்பினால் அழைக்கின்றோம் அருள் தரே சித்தி புத்தி உடனாகிய மங்கள கல்யாண விநாயகப் பெருமானே அண்டத்துள் இருந்து மஞ்சள் திருவேணியுள் எழுந்து அருளுக ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி விநாயகப் பெருமானே எழுந்தருளுக இருந்தருளுக திருநோக்கம் செய்தருளுக தொடர்ந்து திருநோக்கம் செய்தருக சிவத்திரு அத்திருவாய் கடிந்தேகுக சிவத்திரு அத்திருவாய் விருந்தோடுக சிவத்திருவடிவாய் சுந்து காக்க ஓம் விநாயகப் பெருமானே அங்குத குடி கண்டருளுக பதுவடி குடி கண்டருளுக வணக்க குடி கண்டு எங்களை வாழ்த்துக ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி விநாயகப் பெருமானின் முன்னார் கவலபாதங்களை விலக்கி வணங்குகின்றோம் விநாயகப் பெருமானே திருவடி நீர் கேட்க ஓம் விநாயகப் பெருமானின் கோதி மணிமுடி விலக்கி வணங்குகின்றோம் விநாயகப் பெருமானே திருமுடி நீர் கேட்க ஓம் விநாயகப் பெருமானின் மணி திருவாய் விலக்கி வணங்குகின்றோம் திருவாய் நீர் ஏற்க ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் விநாயகப் பெருமானே திருமஞ்சனம் ஆடி அருளுக இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருளைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அத்தமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறவுருவும் நம்முருவும் தாமே ஆகி பெருநலையாய் இந்தாகி நாளையாகி நிமிர் புல்தரையடிகள் நின்றவாறே ஓம் கம் கணபதியே போற்றி விநாயகப் பெருமானே திருவஞ்சனம் ஆடி அருளுக ஓம் கம் கணபதியே போற்றி விநாயகப் பெருமானே புத்தாடை அணிந்து அருளுக ஓம் கம் கணபதியே போற்றி விநாயகப் பெருமானே நவரத்னம் பதித்த நல் பொன் அணிகலன் பூண்டே அருளுக ஓம் கம் கணபதியே போற்றி விநாயகருளே என்னை அறிவித்து எனக்கருளே உன்னை இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்தை அழுத்தியின் வெளியில் எல்லை காட்டி சட்டத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுகுட்டி நின்று கடற்குள்ளே ஆட்டி கணபதியே போற்றி போற்றி ஓம் எல்லாம் அல்ல விநாயகப் பெருமானே இவன் பாராயணத்தை ஏற்று அருளுக எத்தனையும் விநாயகப் பெருமானுக்கே குறித்து ஆகுக பாராயணம் செய்யப்படுகின்றது மும்மூர்த்திகள் மூவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் சொல்லவிடாது சிவபெருமான் மும்மூர்த்திகள் ஒருவர் கிடையாது சைவத்தின் அடிப்படையில் சிவாலை வைத்து 2ஆம் முறை விநாயகப் பெருமானுக்கு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது 3ஆவதாக சிவபெருமானுடைய வடவே உடைய முனிருத்ரனின் மனத்தில் வைத்து 3ஆம் முறை விநாயகர் அகவல் ஆனது விநாயகப் பெருமானுக்காக பாராயணம் செய்யப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் போற்றி பூமனும் புல்தொரும் பொலிவாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாயின்ற வானவ போற்றி ஓம் பகர் முன்னவனாம் பரணே போற்றி ஓம் மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி ஓம் கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி ஓம் நீர்த்தி காற்றாய் நின்றாய் போற்றி ஓம் கார் குளிராய் கடிந்தாய் போற்றி ஓம் பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி ஓம்
நிகர்மின் கணவாய் நினைத்தாய் போற்றி. ஓம் மழை பொழி இமய வல்லிசேய் போற்றி. ஓம் தழை செவியன் தோல் தலைவ போற்றி. ஓம் திங்கட் தடையோன் செல்வ போற்றி. ஓம் எங்கட்கருளும் இறைவா போற்றி. ஓம் அருமுகச் செவ்வேற்கு அண்ணா போற்றி. ஓம் சிறுகண் கலிட்டு திருமுக போற்றி. ஓம் செம்பொன்மேனி செம்மாள் போற்றி. ஓம் உம்பர் போற்றும் கும்பல் போற்றி. ஓம் பன்னியம் ஏந்துகை பண்ணர போற்றி. ஓம் எண்ணிய எண்ணியாங்கிசைப்பாய் போற்றி. ஓம் அப்பமும் அவிலும் கப்பவாய் போற்றி. ஓம் முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி. ஓம் எல்லுரண்டை பொறி ஏற்போய் போற்றி. ஓம் செல்லுரு தெவிட்டா தேனே போற்றி. ஓம் மூவர் மொழியிட முடிந்தாய் போற்றி. ஓம் தேவர்க்கரிய தேவா போற்றி. ஓம் பாலுக்கரிய மதகரி போற்றி. ஓம் பாலனும் கடல் நீர் பருகினாய் போற்றி. ஓம் நம்பியாண்டார்க்கு அருள் நல்லாய் போற்றி. ஓம் எம்பிரானாக இசைந்தாய் போற்றி. ஓம் உருகுவோர்க்கு உள்ளத்து ஒன்றே போற்றி. ஓம் பெருகருள் சுரக்கும் பெருமான் போற்றி. ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி. ஓம் உம்பர்க்கு அரசே ஒருவ போற்றி. ஓம் பிள்ளையார் பெயர் கொண்டுள்ளாய் போற்றி. ஓம் வல்லலாய் நலங்கள் வழங்குவாய் போற்றி. ஓம் மூவா முதல்வா முத்தா போற்றி. ஓம் ஆவாயங்களுக்கு அருள்வாய் போற்றி. ஓம் தமிழ் சுவை சார்திரு செவியாய் போற்றி. ஓம் அமிழ்தாய் எம்மகந்தானாய் போற்றி. ஓம் மழுவிலங்கலியரே மணியே போற்றி. ஓம் குழவியாய் சிவன்மடி குலவுவோய் போற்றி. ஓம் பெருச்சாலியுறும் பிரானே போற்றி. ஓம் நரிசெயலார்பான் நன்னாய் போற்றி. ஓம் செந்தாமரை தாழ் தேவா போற்றி. ஓம் நந்தாமணியே நாயக போற்றி. ஓம் இருச்சேல் இருவினை எரிவாய் போற்றி. ஓம் கரிமுகம் சேர்ந்தாய் காப்போய் போற்றி. ஓம் ஆங்காரம் உலை அறுப்பாய் போற்றி. ஓம் பாங்கார் இன்பம் பராபர போற்றி. ஓம் கட்டவர் விழுங்கும் கனியே போற்றி. ஓம் மற்றவர் காணாமலையே போற்றி. ஓம் சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி. ஓம் கல்லும் கரைக்க வல்லோய் போற்றி. ஓம் தொந்தி வயிற்று தந்தி போற்றி. ஓம் முந்திய பொருட்கு முந்தியோய் போற்றி. ஓம் ஐந்து கையுடைய ஐய போற்றி. ஓம் ஐந்துள் ஆற்றும் அமர போற்றி. ஓம் அருளாய் அருள்வாய் ஆண்டவ போற்றி. ஓம் தருவாய் மணமலர் தாராய் போற்றி. ஓம் கயமுக அசுரனை காய்ந்தாய் போற்றி. ஓம் மயலரு இன்ப வாழ்வே போற்றி. ஓம் ஆனையாய் புகுவாய் ஆனாய் போற்றி. ஓம் பானை வயிற்று பரனே போற்றி. ஓம் கடம்பொழி யானை கந்தே போற்றி. ஓம் மடம்பொழி அறிவின் வலனே போற்றி. ஓம் பாலொடு தேனும் பருகுவோய் போற்றி. ஓம் மேலொடு கீழாய் மிளிர்வோய் போற்றி. ஓம் ஏற்றில் வைப்பாய் இருந்தோய் போற்றி. ஓம் மெய்ப்பொருள் வேழ முகத்தாய் போற்றி. ஓம் நல்லார்த்தே ஓம் அலர் கதிர் ஒளியின் அமர்வோய் போற்றி. ஓம் ஓங்கார முகம் கொடுத்தல் போற்றி. ஓம் ஏங்காது உயிர்கருள் இயற்கை போற்றி. ஓம் என்னும் எழுத்துவாய் இசைத்தாய் போற்றி. விநாயகனுக்கு, பார்வதி மைந்தனுக்கு, பரமேஸ்வரன் மைந்தனுக்கு, மூத்த பிள்ளையாருக்கு, முதல் தெய்வத்திற்கு, முக்கன்
அண்ணன் மைந்தனுக்கு, ஓங்கார வடிவனுக்கு, ஓசை வடிவானவனுக்கு, வெற்றி விநாயகனுக்கு. அடுத்ததாக உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கும். சிறப்பாக இந்த ஆலப்பாக்கம் பகுதியில் அம்மாவுடைய காவலுக்கு உட்பட்ட சிறப்பாக இருக்கணும். இந்த திருப்பணிக்கு யார் யாரெல்லாம் ஒரு நெல் ஊனி அளவோ ஒரு தர்பைக்குள்ள அளவு திருப்பெல்லாம் கோபுரமாக உயர்ந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை தாசனம் செய்து விவாதம் பண்ண வாழ்த்துக்கள். வடிகொடு தனதடி வழிபடு வடிவினர் பகிர்ந்தி வனமுறை ஆலப்பாக்கம் எல்லை நாயகி பிடாரி திருமயின் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. எல்லாம் வல்ல விநாயகா மேற்கொண்டு திருக்குட நன்னீராட்டு வழிபாட்டினை இந்த சிறப்பான முறையில் இந்த வழிபாடுகள் ஈடேறவும் எந்தவித விக்னமும் நடைபெறாத வண்ணம் துணையாக இருந்து அருளுங்கள் ஐயா. ஓம் கம் கணபதியே போற்றி, விநாயகனே துணை, அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, ஆதி பராசக்தியே, எங்கள் ஆலப்பாக்கம் பகுதி எல்லை நாயகியே பொன்னியம்மா மேற்கொண்டு நடைபெறுகின்ற திருக்குட நன்னீராட்டு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் மண்டல பூசையும் உங்களது பரிபூரண அருளாலே எந்தவித இடையூறும் இன்றி சிறப்புற நடைபெற்று ஆலப்பாக்கம் வாழ் காப்பாற்ற தெய்வம்
அம்மாவுடைய ஒரு குடமுழுக்கிற வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நடக்காம போகவே போகாது. சிறப்புற நடந்துடும் இல்லைங்களா? எப்படி இந்த கோயிலானது சிறியதா இருந்து கோபுரமா இருந்துச்சோ அது போல இருக்கு துணை இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையும் அதே மாதிரி கோபுரமா உயர்ந்தோம் என்ற ஒரு